Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The displacement of a body varies. நல்ல ஒரு displacement எப்படி சேஞ்ச் ஆகுது, இப்படி சேஞ்ச் ஆகுது. How long does the body comes to rest? Okay, how long does the body takes to come to rest? ஓகேவா, அதாவது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமேலு அந்த பாடி என்ன ஆகுது, ரெஸ்ட்டுக்கு வருது. ஸோ how long does the body takes, அதாவது டேக் வரும், டஸ் யூஸ் பண்ணியாச்சு இல்லை. So take to come to rest. So எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வருது, சரியா? இப்போ ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா வெலாசிட்டி என்ன ஆகணும், 0 ஆகணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு வெலாசிட்டியா டிஃப்ரென்ஷியேட் பண்ண -2/3 அப்படியே வச்சுக்கோ. டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. 16 அப்படியே வச்சுக்கோ. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அங்கே 2 இருக்குது, 2 தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ 2 வந்து கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. -4/3t plus 16 equal to 0. ஏன் ஈக்குவல் டு 0? ஏன்னா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா ரெஸ்ட்டுக்கு வரப்போ அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும், 0ஆக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ வெலாசிட்டி 0வாக இருக்குன்னு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 4/3t is equal to 16. அப்போ டீயோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 16 into 3 divided by 4. கேன்சல் பண்ணால் 4 3s are 12. ஸோ 12 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக போகுது, ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதுதான் கொஸ்டினோட சொல்யூஷன். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.